ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தின் முற்பகுதியை வாசிக்க கேட்போம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. எந்த மனிதனும் தன்னை போன்ற பிற மனிதர்களை குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லக்கூடாது என்று வேதாகமம் எச்சரிக்கின்றது. அதிலும் குறிப்பாக சில மனிதர்கள் பிறருடைய தவறுகளையும் குற்றங்களையும் பிற மனிதர்களுக்கு முன்பாக சுட்டி காட்டுவதுண்டு. இவர்களும் குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களில் செய்கிறார்கள். ஆகவே தான் செய்கிற தவறையே வேறொருவன் செய்யும் பொழுது அவனை குற்றவாளி என்றும், தான் அந்த காரியத்தை செய்கின்ற பொழுது அது சரி என்றும் மனிதர்கள் சிலர் நினைக்கிறார்கள். இந்த காரியம் மிகவும் தவறானது. பிற மனிதர்களுடைய தவறை சொல்லி திருத்துகிறதற்கென்று ஒரு தகுதி இருக்கின்றது. பிறர் தவறு செய்து விட்டார்கள், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவதற்கும் ஒரு தகுதி இருக்கின்றது. ஆகவே நாம் பலவீனம் உள்ளவர்கள் என்றும், நம்மில் அநேக பிழைகளும் தவறுகளும் உண்டு என்பதையும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தனிப்பட்ட விதத்தில் அவர்களோடு பேசுகிறது மிகச்சிறந்த வழி. பிற மனிதர்களிடத்தில் அதை தூற்றித் திரிவதோ, அதன் நிமித்தம் அவர்களுக்கு அவப்பெயர் உண்டாக்க நினைப்பதோ மிகப்பெரிய தவறாகவும் குற்றமாகவும் மாறிவிடுகின்றது. ஆகவே பிறருடைய தவறை குறித்த நம்முடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டது? அவர்கள் தவறை திருத்திக் கொள்ளுவதற்காக நாம் ஏதாகிலும் முயற்சி எடுத்திருக்கின்றோமா? இல்லை, அவர்கள் செய்த தவறை வேறு மனிதர்களிடத்தில் சொல்லுகிறதற்கு நாம் தீவிரம் காட்டியிருக்கின்றோமா? இந்த வேத வார்த்தைக்கு முன்பாக நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்மில் உள்ள பிழைகளை திருத்திக் கொள்ளுவதற்கு முன் வருவோம். பிறருடைய தவறை அவர்களிடத்தில் அன்போடு எடுத்துச் சொல்லி அவர்களும் திருந்தி வாழுவதற்கு உதவி செய்வோம். இவைகளில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவரும் இவைகளையே செய்கிறார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் பிறருடைய தவறுகளை குறித்த எங்கள் பார்வை எப்படிப்பட்டதென்றும், எங்கள் தவறுகளை குறித்து நாங்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ளும்படிக்கும் எங்களோடு நீர் பேசியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் பிறரை குற்றப்படுத்துவதற்கோ, வேறு மனிதர்களுக்கு முன்பாக அவர்கள் தவறுகளை சொல்லி காட்டுவதற்கோ நாங்கள் முன்வராதபடி எங்களுக்கு நல்லொழுக்கமுள்ள மனதையும் பக்குவப்பட்ட இருதயத்தையும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். காரணமில்லாமல் யாரையும் குற்றப்படுத்தாமல் எச்சரிக்கையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.